பென்சில் என்பது தூய தமிழ். பென்சில் என்றத தூய தமிழ்ல சொல்லணும். அம்மா மலை சத்தியமா தெரியா அண்ணா, இதுக்குள்ள இருந்து ஒரு பொதி எடுங்க. அது உங்களுக்கு தான். அதுல ஒரு தாள் இருக்கா, எடுத்து வாசிங்களேன் பாப்போம். பீங்களேன் பிச்சை எடுங்களேன். என்ன கேள்வி அது? வாசிங்க பாப்போம், வாசிங்களேன். கணவனை இழந்த பெண்ணுக்கு தூய தமிழில் என்னவென்று அழைப்பது? கணவனை இழந்த பெண்ணுக்கு தூய தமிழ்ல என்ன பெயர் கொண்டு அழைக்கிறது? விதவை வந்துட்டு தமிழ் கிடையாது தானே, தமிழ்ல கேட்கிறேன்னா. இது சங்ககால இலக்கியங்கள்ல இந்த பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஞாபகம் வருது. மூணாண்ட எழுத்துல வருதா? என்னது மூணா? இல்ல, அது காணான்ற பேர்ல வரும். கடினம் தான் என்ன? சரி, அப்ப நல்ல சத்தமா சொல்லுங்க. தமிழ் சத்தம். இப்படி கையை இப்படி பிடிக்கணும், ஒரு விடுக்கு இருக்கணும் அதுல. தமிழ் சத்தம். நல்லா இன்னும் சத்தமா. தமிழ் சத்தம். இன்னும் சத்தமா. தமிழ் சத்தம். அதுக்கிடாக சொல்றது கைம்பெண் சொல்றது. சரியா? தமிழ்ல எப்படி இருக்கு தமிழ்? நல்ல பயங்கரமா இருக்கா? இனிமே பயமா இருக்கு. சரி, என்னங்க உங்களுக்கு ஒரு இதுக்கு தமிழ்ல என்ன சொல்ற? இதுக்கும் தமிழ் இருக்கு, பிஸ்கெட்டுக்கும் தமிழ் இருக்கு. தமிழை படிக்கிறேன்டா நிறைய கஷ்டம். அப்ப நமக்கு தமிழ் தெரியாது. தெரியும், பேர்ல மட்டும் நான் தமிழன் சொல்றேன். அறகுறை அதான் குடிங்க. இதுக்கு நாங்க சொல்றது இன்னட்டு. சரியா? சாக்லேட்டுக்கு தமிழ், பிஸ்கெட்டுக்கு மாவேச்சி. அது சில்லு வடிவத்துல இருந்தா மாச்சில். சரியா? இனி நானும் என்ன 2 பேருக்கு இதை சொல்லிக் கொடுங்க. சரியா? எனவே உறவுகள், என்ன பிரச்சனைடா, தமிழ் சத்தம் இங்கே வந்து கேள்வி கேட்கறது யாரையும் வந்துட்டு இழிவுபடுத்தணும், ஒருத்தரை நிலைகுலைவாக்கணுன்றதுக்காக வேண்டி இல்லை. நாமளும் பல வார்த்தைகளை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். தமிழில் வேறு மொழிகளுடைய சொற்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த மொழிகளை வந்துட்டு நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய தூய தமிழ் சொல் என்னன்றதை விளங்கப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான். இப்போ திருவள்ளுவர் கூட சொல்லுவார், யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார்ன்னு சொல்லியிருப்பார். அதாவது எந்த ஒரு மனிதனும் எந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கல்வியை கற்காமல் அவன் செத்து போறது வீணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப கல்வி கற்காதவன் ஒரு குறையுடையவன், அது தவறு என்று சொல்லி அவர் என்ன சொல்றார், அந்த இடத்துல அந்த விஷயத்தை சொல்றார். எனவே அந்த அடிப்படையில் நாம இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். சகோதரன் கொஞ்சம் நில்லுங்களேன், ஒரு சின்ன விளக்கம் உண்டு. என்னண்டா, நான் உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கேன். சரியா? இதுல இருந்து ஒன்று எடுங்களேன். ஒன்று எடுங்களேன். சரி, நல்ல அதை சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அதில் ஒரு தாள் ஒன்று இருக்குது, அதை கலட்டி எடுங்களேன். வாய்ச்சி பாருங்க பாப்போம். தமிழ் இங்கிலீஷ்ல விட்டுருக்கீங்க. தமிழ்ல இருக்கு. தமிழ் சத்தம் தமிழ்ல கொண்டு வரும். தமிழ் தெரியாது எனக்கு. வாசிங்க பாப்போம். என்னண்டு? பென்சில் என்பது தூய தமிழ். பென்சில் என்றத தூய தமிழ்ல சொல்லணும். அம்மா மலை சத்தியமா தெரியா அது தெரியாதுன்றது பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம இவ்வளவு காலமா பென்சில் பயன்படுத்திருக்கோம் தானே. அப்ப பென்சில் வந்து தமிழ் இல்லை, நாங்க வேறொரு மொழியோட கலந்து காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அப்படின்றதுனால இதுக்குரிய தமிழ் சொல்களை அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி தமிழ் சத்தமா வந்திருக்கு. என்ன மாதிரி உங்களோட கருத்து என்ன? நல்லதுதான் செய்யறது. நல்லது. உங்களோட பேர் என்ன? எல்விஸ். நல்ல சத்தமா இப்படி பிடிச்சு, இப்படி கையை பிடிச்சு தமிழ் சத்தம் அப்படின்னு சொல்லணும் இந்த உலகத்துக்கு. தமிழ் சத்தம். மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் சகோதரர். அதுக்கு நாங்க சொல்றது கரிக்கோல் சொல்றது. சரியா? சரி, வச்சுக்கொள்ளுங்க, நினைவா வச்சுக்கொள்ளுங்க. சரி, நன்றி. அடுத்ததாக மக்களே, இனிமே நாங்க என்ன செய்ய போறோம்னா, இவங்கள்ட்ட நம்ம கேள்விகள் கேட்க போறோம். வணக்கம் அண்ணா. நீங்க எங்க? மஸ்கிலியால இருந்து பாசிக்குடா வந்திருக்கீங்க. என்ன பேர் உங்களோட? விஜயகுமார். நல்ல பேர். உங்களோட பேர் என்ன? பாலா. நீங்க மஸ்கிலியா எந்த இடம்? மஸ்கிலியா டவுன் தான். மஸ்கிலியா டவுன். சிவனொலி பாதமலைக்கு போற வழி அங்கதான். சிவனொலி பாதமலைக்கு தான் இருக்கும் பஸ் தரிப்படத்துக்கிட்டே. அது சரி. நீங்க? வசந்தன். எந்த இடம் நீங்க? மஸ்கிலியா புகஸ்தன். எங்க? சென்ட் ஜோசப்ல படிச்சீங்களா இல்ல முஸ்லிம் மத்திய வித்யாலயத்துல படிச்சீங்களா? லகம் தமிழ் வித்யாலயத்துல. நான் அங்க பிரவுன்சிக் சாய்மலையில வந்திருக்கேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ் சத்தம் உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன். சரியா? இதுல இருந்து ஒன்று எடுங்கண்ணா. நீங்களும் ஒன்று எடுங்க.
சரி, வாழ்த்துக்கள். இப்போ எங்கட என்னங்க எங்கட பாலா அண்ணானே நீங்க விஜயகுமார் அந்த அதுல ஒரு தாள் ஒன்று இருக்கு, எடுங்க தாளை உடைங்க, பிரிச்சு பாருங்க. என்னவா கடிகாரம் என்பது தூய தமிழ் பெயர் என்ன? கடிகாரம் அப்படின்னு சொன்னா இது சமஸ்கிருத மொழி. கடிக என்றால் நேரம், காரம் என்றால் அது ஒரு கருவியை குறிக்குது. அப்ப நேரம் காட்டுற கருவிக்கு கடிகாரம் தமிழ்ல பேர், இந்த சமஸ்கிருதத்துல பேர். தூய தமிழ்ல அதுக்கு என்ன பேர்? மணிக்கூட்டு இல்ல, மணிக்கூடு இல்ல, மணிக்கூடு இல்ல, நேர அளவீடு. நேர அளவீடா? சரி, நாம தமிழ் தானே, அப்ப தமிழ்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் தானே. சரி, நான் அதை உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு முன்னால நீங்க இப்படி கையை பிடிச்சு தமிழ் சத்தம் அப்படி சத்தமா சொல்லணும். தமிழ் சத்தம். நல்ல சத்தமா தமிழ் சத்தம். சரி சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதுக்கு நாங்க சொல்றது கண்ணல் கண்ணல் கண்ணல். சரியா? உங்களோட கேள்வி என்ன? டவல் என்ற சொல்லின் தூய தமிழ் என்ன? டவல் தெரியுமா உங்களுக்கு? குளிச்ச உடனே என்ன செய்யறது? கொண்டு வந்து டவலால துடைக்கிறது, துவட்டுறது, அப்படித்தானே? இப்ப டவல் வந்துட்டு ஒரு ஆங்கில சொல். துவாய் அப்படின்னு சொல்றது போர்த்துகேயர் இலங்கை கொண்டு வந்த சொல். தமிழ்ல என்ன? துணி. என்ன துணி? இதுவும் துணிதான். தெரியாது. தெரியாதா? அதுக்கு நாங்க சொல்றது நீர் துடைப்பம் சொல்றது. சரியா? சரி, நீங்களும் தமிழ் சத்தம் அப்படின்னு சத்தமா சொல்லுங்க பாபு. தமிழ் சத்தம். நன்றி நன்றி. வசந்த் அண்ணா, உங்களோட கேள்வி என்ன? அமல் என்பது தமிழ் பொருள் என்ன? இது அமல்ன்றது உங்களுக்கு சரியா விளங்குதில்லை தானே? என்னண்டு, அதாவது இந்த விஷயத்தை அமல்படுத்தினார். அமல்படுத்துறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த சட்டத்தை ஜனாதிபதி அமல்படுத்தினார், இதை பிரதேச சபையினால் அமல்படுத்தப்பட்டது, இது இந்த சட்டங்கள் இப்போது அமலுக்கு கொண்டு வரப்பட்டது, அப்படிலாம் சொல்லி கேள்விப்படுறீங்க. இந்த அமல் என்றா என்ன? கடைசா தமிழன் மட்டும்தான் சொல்றோம், தமிழ் தெரியாது. தமிழ் தெரியுமா? அதுதானே. சரி, அப்ப நல்லா இப்படி கையை பிடிச்சு விடுக்கா தமிழ் சத்தம் அப்படின்னு சொல்லணும். தமிழ் சத்தம். அது கேட்கல, வராது. நல்ல சத்தமா சத்தம். தமிழ் சத்தம். நன்றி 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 நன்றி. அமல்படுத்துறது சொல்றது நிறைவேற்றுறது. நிறைவேற்று. சரியானே?